விழுப்புரம் அருகே மயான பிரச்சினை தொடர்பாக கடலில் இறங்கி போராட்டம் நடத்த முயன்ற பெண்கள் மயங்கி விழுந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சண்முக சுந்தரம். வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். புதுச்சேரி அருகே உள்ள விழுப்புரம் மாவட்டம் பெரியகோட்டக்குப்பம் பகுதியில் பட்டியலின மக்கள் மயானத்தை பயன்படுத்துவது தொடர்பான மற்றும் மீனவர்கள் அவர்களுக்கு இடையேயான பிரச்சனை கடந்த சில நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் நேற்று இப்பகுதியில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு களத்தில் வந்து இரு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் சமூக நல்லிணக்கம் ஏற்படும் வகையில் இதற்கான தீர்வு காணப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் அமைச்சர் வன்னியரசு பட்டியலினத்திற்கு சாதகமாக செயல்படுவதாக கூறி இன்று மீனவ பெண்கள் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் இன்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அந்த மீனவ பகுதி மக்களுடைய ஆண்கள் சென்றிருந்த நிலையில் பெண்கள் ஒன்றிணைந்து திடீரென கடலில் இறங்கி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அங்கு பாதுகாப்பு படையில் இருந்த காவலர்கள் கடலில் இறங்கி போராட்டம் நடத்திய பெண்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் அந்த கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட 3 பெண்கள், குறிப்பாக சரோஜா, பச்சவாலி உள்ளிட்ட 3 பெண்கள் மயக்கமடைந்தனர். அவர்களை அங்கே அருகில் உடனடியாக அங்கிருந்து மீட்ட போலீசார் அருகில் வைத்து அவர்களுக்கு சிகிச்சை அளித்த நிலையில் போலீசார் உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து அங்கிருந்து அவர்கள் உடனடியாக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வருகின்றனர். இந்த பட்டியலின மக்கள் மற்றும் மீனவ மக்களுக்கான அந்த மயான பிரச்சனை தற்போது கடந்த சில நாட்களாக தொடர்ந்து வரும் நிலையில் தற்போது இரு பகுதிகளிலும், அதாவது இந்த பட்டியலின மக்கள் மற்றும் மீனவ மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர். இருந்தபோதும் இன்று திடீரென மீனவர்கள் கடலில் மீனவ பெண்கள் நடத்திய 3 பெண்கள் மயக்கமடைந்த நிலையில் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது இந்த பிரச்சனை காரணமாக மேலும் போலீசார் மற்றும் உயர்துறை அதிகாரிகள் தற்போது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றனர். மேலும் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையிலும் போலீசார் இந்த பகுதி முழுவதும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.